வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே, இயேசுவே விடுதலை தருபவரே. விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே, இயேசுவே விடுதலை தருபவரே. பரிசுத்தரே பரிசுத்தரே, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. பாடுவோம். பரிசுத்தரே பரிசுத்தரே, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. விடுதலை நாயகனே, என் மீட்பரே, விடுதலை நாயகனே. என் இதய பாரங்களை மாற்றுகிறீர், என் இதய பாரங்களை மாற்றுகிறீர். என் துக்கம் சந்தோஷமாய் மாறச் செய்வீர், என் துக்கம் சந்தோஷமாய் மாறச் செய்வீர். பரிசுத்தரே பரிசுத்தரே, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை.
அன்பு நேசரே, ஆறுதல் தருபவரே, அன்பு நேசரே, ஆறுதல் தருபவரே, அன்னை போல என்னை அணைப்பவரே, அன்னை போல என்னை அணைப்பவரே, அடைக்கலம் கொடுக்கும் புகலிடமே, அடைக்கலம் கொடுக்கும் புகலிடமே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, பரிசுத்தரே, 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, விண்ணப்பத்தை கேட்டு விடுதலை செய்து விடுதலை தருபவரே, இயேசுவே விடுதலை தருபவரே, விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே, விடுதலை தருபவரே, விடுதலை தருபவரே, எல்லாம் நாம் சொல்லட்டும். பரிசுத்தரே, 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 உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, கைகளை உயர்த்தி, பரிசுத்தரே, பரிசுத்தரே, கண்களை மூடி இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. இதோ உன்னை தேடி வருகிற தேவனவர். பரிசுத்தரே, இயேசுவே, 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 ஆமென். உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசு என்கிற நாமத்தை தவிர வேறு எந்த நாமமும் உனக்கு கொடுக்கப்படவில்லை. இதோ இயேசு என்கிற நாமத்தை நீ உச்சரிக்கிற போது அந்த நாமம் உன்னுடைய கட்டுகளிலிருந்து, உன்னுடைய பாவங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிற அபிஷேகத்தின் நாமமாய் கடந்து வருகிறது. எல்லாரும் கூப்பிடு, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவரை உதவிக்கு கூப்பிடுவோமா? இயேசுவே, 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 விடுதலையின் தெய்வமே, எங்கள் ஆண்டவர் இயேசுவே, கல்வாரி பலியிலே எங்களுக்காய் இரத்தம் சிந்தினவரே, உம்முடைய பரிசுத்த திரு இரத்த அபிஷேகம் இப்பொழுது இங்கிருக்கிற எல்லார் மீதும் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையை எங்கள் மீது ஊற்றுவேன் என்றவரே, உம்முடைய வல்லமையின் ஆவி ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இது எல்லோர் மீதும் ஆவியின் வல்லமை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவக்கரைகளை போக்குகிற பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. லூக்கா 12:15. எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. செல்வம், பொருள், உடைமை, சொத்து ஆகியவைகளை சேர்ப்பதில் மனிதன் அதிகமான நேரத்தை செலவு செய்கிறான். ஆனால் இவற்றில் எதுவுமே இறுதியில் நம்மோடு வருவதுமில்லை, நம்மை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பதுமில்லை. மிகுதியான செல்வம், பொருள் வைத்திருப்பதால் நல்வாழ்வும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஏனெனில் நிம்மதியில்லாமல் வாழும் பணக்காரர்களும் தீராத நோயினால் சாவின் விளிம்பில் இருக்கும் செல்வந்தர்களும் ஏராளம் உண்டு. நல்ல வாழ்வை தருபவர் ஆண்டவர் இயேசுதான். எனவே பணம், பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையை துறந்து வாழ்வின் ஊற்றான இயேசுவோடு இணைந்து வாழவும், அவரோடு நடக்கவும்,
அவருக்கு பிரியமாக வாழவும் ஆசைப்படுங்கள். அதுவே இவ்வுலகிலும் மறு உலகிலும் நல்வாழ்வை பெற்றுத்தரும். ஜெபிப்போமாக. வாழ்வின் ஊற்றே இறைவா, இந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து இவர்கள் இவ்வுலக செல்வம் பொருள் உடைமைகளுக்கு பின்னால் ஓடாமல் உம்மை பின்பற்றி வர வேண்டிய அருளை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகளை மாற்றி இவர்களை கடன் கொடுக்கின்ற பிள்ளையாக மாற்றும். இவர்கள் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி கொடும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உயர்ந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகளாமே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தமை பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.